உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தஞ்சை டெல்டா விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு 3000 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் என நிர்ணயித்து சட்டமாக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்ததாக அவர்கள் கூறினர். பயிர் காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக அரசே ஏற்று நடத்தும் என்று எதிர்பார்த்திருந்ததாகவும் தெரிவித்தனர். கிசான் திட்டம் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக அறிவித்தாலும் இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் பயன்பெறும் என்றும் விவசாயிகள் கூறினர். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு வந்து சாதாரண விவசாயிகளுக்கு கிடையாது. நாங்கள் என்ன பண்ணோம், குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்படணும்னு கேட்டோம், அதுவும் ஆக்கலை. அதே குறைந்தபட்ச விலையாவது அறிவுன்னு சொன்னால் அதுவும் இல்லை. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3000 கொடுங்க, கரும்புக்கு 5000 கொடுங்க, அந்த அறிவிப்பு இல்லை. பிஎம் கிசானை 6000 ரூபாய் இருக்கிறத 12,000 ரூபா உயர்த்தி கொடுக்கணும், அதுவும் இல்லை. 8 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம். கரும்பு கடன் தள்ளுபடி இருக்கும்னு பார்த்தா அந்த கடன் தள்ளுபடியும் இல்லை. பற்றியுமே கவலைப்படாமல், விவசாயத்தை பற்றி கவலைப்படாமல் புறக்கணிச்சிருக்க பட்ஜெட் அந்த பட்ஜெட் இருக்குது. ஏன்னா வேளாண் துறை என்பது இன்றைக்கி வேலைவாய்ப்பு தருகிற, இந்தியாவில் வேலைவாய்ப்பு தருகிற மிகப்பெரிய துறை, உணவு தருகிற துறை. அந்த துறை என்பதை புறக்கணிக்கிறது ஒரு ஒட்டுமொத்த பெரும்பகுதி மக்களை புறக்கணிக்கிற வகையில் இது அமைஞ்சிருக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.